ஒரு திரைப்பட நிறுவனம் கண்ணதாசன் அவர்களிடம் ஒரு குழந்தையை சாரட் வண்டியில் வைத்துக்கொண்டு அந்த சாரட் வண்டி ஓட்டுவோன் பாடுவது போல் ஒரு பாடல் வேண்டும், அது கதையாக கூட இருக்கலாம் என்று பட நிறுவனம் சொன்னது. படத்தினுடைய தயாரிப்பாளரும் இசையமைப்பாளரும் கூறினார்கள். உடனே கண்ணதாசன் நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிறிது யோசித்தார். அப்போது கண்ணதாசனுக்கு அவருடைய தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னதை, அவங்க அப்பா அம்மா கண்ணதாசனுக்கு சொன்ன கதையை ஞாபகம் வந்து அந்த கதையை இப்போது ஒரு பாடலாக எழுதியுள்ளார். அந்த பாட்டு என்னன்னு பார்ப்போமா? பாப்பா பாப்பா கதை கேளு, காக்காயின் அருகின் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை. பாப்பா பாப்பா கதை கேளு, காக்காயின் அருகின் கதை கேளு. ஊருக்கு வெளியே கடை இருக்கு, கடையில் வெங்காய வடை இருக்கு, வடைய காக்கா திருடிக்கிச்சான், காக்கா மரத்தில் குந்திக்கிச்சான். பாப்பா பாப்பா கதை கேளு, காக்காயின் அருகின் கதை கேளு. காக்கா மூக்கில் வடை இருக்க, குள்ள நரியுமே பார்த்துருச்சான், லேசா வடைய வாங்கிடவே நரி ஒரு தந்திரம் பண்ணிக்கிச்சான். காக்கா பாட்டு பாடுன்னு குள்ள நரியுமே கேட்டுக்கிச்சான், வாயை திறந்து காக்கா பாட வடையும் கீழே விழுந்துருச்சான், விழுந்ததை நரியும் கவ்விக்கிச்சான், வாயில போட்டு தின்னுடுச்சான். காப்பா பாப்பா கதை கேளு, காக்காயின் நரியின் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை. இதுதான் இந்த கதையை ஒரு பாடலாகவே கண்ணதாசன் கொடுத்திருக்காரு என்றால் இப்போ கண்ணதாசனுடைய திறமை என்ன? இப்போ இந்த கதையை இந்தமாரி யாராலும் இப்போ குழந்தைலாம் கேட்குறதா? கேட்க மாட்டேங்கிறது. ஆனால் இந்த பாடல், இந்த கதை எல்லாமே மிகவும் அருமை. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.